வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ஃபுட்டேஜ். ஆப்வியஸாக நம்ம டிஸ்னியோட மிக்கி மவுஸ் ஃபுட்டேஜ். அண்ட் உண்மையில் சொல்ல போனால் வெரி ஃபர்ஸ்ட் மிக்கி மவுஸ் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 1928 ஸ்டீம் போட் வில்லின்னு சொல்லி இந்த மிக்கி மவுஸை நம்ம உலகத்துக்கு ஆக்சுவலாக டிஸ்னி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வருஷம் இந்த ஸ்டீம் போட் வில்லி வெர்ஷன் ஆஃப் த மிக்கி மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ, அதாவது பப்ளிக் டொமைனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அதாவது டிஸ்னிக்கு சொந்தமான அந்த மிக்கி மவுஸ், அவங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் மிக்கி மவுஸ் இந்த ஃபுட்டேஜை இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் டிஸ்னி நினச்சா கூட இந்த வீடியோக்கு அவங்களால காப்பிரைட் கொடுக்க முடியாது. எப்பரா சத்தியம் மிக்கி மவுஸை எப்பரா டிஸ்னி விட்டாங்க அப்படின்னு கேட்குறதே எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் அந்த காப்பிரைட் கல்ச்சரை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இதை இன்னும் தெளிவாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பேசுறது எல்லாமே அமெரிக்கன் காப்பிரைட் கல்ச்சரை பற்றி தான், புரியுதா? ஒவ்வொரு ஊருக்கும் இந்த காப்பிரைட் கல்ச்சருங்கிறது மாறும். ஸோ அமெரிக்கன் சைடில் 1909 காப்பிரைட் ஆக்ட்ங்கிறது பற்றி நியமிக்கப்பட்டது. ஸோ அந்த காப்பிரைட் ஆக்ட் படி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பப்ளிஷ் பண்ண ஆத்தர் சாகிற வரைக்குமோ, அப்படி இல்லைனா அந்த ப்ராடக்ட் பப்ளிஷ் ஆனதுலேருந்து 56 இயர்ஸ் 56 வருஷங்கள் வரைக்கும் அதை காப்பிரைட் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஆத்தர் நினைச்சா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை விற்க முடியும். அவர் நினைச்சா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை மற்றவங்க கிட்ட காமிக்கவே முடியும். ஸோ மற்றவங்க யாராவது இதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த காப்பிரைட் ஆக்ட் படி இந்த ஆத்தர் அவங்க மேலே கேஸ் போடலாம், அவங்கள சூ பண்ணி ஜெயிலில் கூட வைக்கலாம். 1909 இந்த காப்பிரைட் ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் 1928 தான் மிக்கி மவுஸ் உருவாக்கப்படுது. ஸோ 1909 அந்த ஆக்ட் படி கிட்டத்தட்ட 56 வருஷங்கள் மிக்கி மவுஸை யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 1928 ஆரம்பிச்சு 1984 வரைக்கும் இந்த மிக்கி மவுஸுங்கிறது டிஸ்னிக்கு தான் சொந்தமானதாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கலாக 1984 மிக்கி மவுஸ் பப்ளிக் டொமைனுக்கு வந்திருக்கணுமேடா, ஏன் 2024 வருதுன்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம சண்டை போடுறது யார் கூட? டிஸ்னி கூட. மற்றவங்க எல்லாருக்குமே இந்த காப்பிரைட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் டிஸ்னி கிட்ட கம்ப்ளீட்டாக அது வேறு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க 1976 கவர்மெண்ட் கூட சண்டைக்கு போகிறாங்க. அது எப்படிப்பா நான் உருவாக்கின இந்த மிக்கி மவுஸ் நீங்கள் வந்து பப்ளிக் ஆக்டில் கொண்டு வரலாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த காப்பிரைட் ஆக்டை நீங்கள் மாற்றி எழுதணும்னு சொல்லி டிஸ்னி ஆக்சுவலாக கோர்ட்டுக்கே ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னும் 7 வருஷத்தில் அவங்களுடைய அந்த டிஸ்னி மிக்கி மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைனாக மாறிடும். அதை மாற்றக்கூடாது, இது எங்களுக்கு தான் சொந்தமாக இருக்கணும்னு சொல்லி அந்த காப்பிரைட் ஆக்டே நீங்கள் மாற்றுங்க, ஒரிஜினலாக 56 வருஷங்கள்ங்கிறத நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த காப்பிரைட் எக்ஸ்டென்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ஸோ இதை கேட்ட அந்த கோர்ட் வந்து டிஸ்னி ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸாக இருக்காங்க, அவங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஆம்பியஸாக காசும் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோன்னு தெரியாது. ஸோ வாங்குறதா வாங்கிட்டு மொத்தம் 19 வருஷங்கள் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 56 வருஷங்களில் முடிய வேண்டிய டிஸ்னியோட அந்த மிக்கி மவுஸ் காப்பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா 75 வருஷங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2003 அப்போ முடிஞ்சிருக்கணுமே அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. திரும்ப டிஸ்னி சும்மா இருப்பாங்களா? ஐயா, 1978 முன்னாடி போட்ட அந்த காப்பிரைட் எல்லாமே பழசாயிடுச்சு. இப்போ ஏகப்பட்ட புது புது ப்ராடக்ட்ஸாக நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதுக்கு ஏதாவது மாற்றி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இருந்த பிரசிடென்ட் 1998 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு காப்பிரைட் எக்ஸ்டென்ஷன் ஆக்டை வந்து எனக்ட் பண்ணுறாரு. 15 வருஷங்கள் ஆல்ரெடி இருந்த அந்த காப்பிரைட் எக்ஸ்டென்ஷனே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாருன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ மிக்கி மவுஸோட அந்த மொத்த ரைட்ஸுமே 2019 முடியணும். பட் அதுக்கப்புறமும் நம்ம டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சுரண்டி 2024 வரைக்கும் அந்த காப்பிரைட் எக்ஸ்டென்ஷனுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 95 வருஷங்களுக்கு 56 வருஷங்களில் முடிய வேண்டிய ஒரு காப்பிரைட் ப்ராடக்ட், பப்ளிக் டொமைனில் வர வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டை 95 வருஷங்கள் வரைக்கும் கொண்டு வந்து நம்ம டிஸ்னி தான் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது டெக்னிக்கலாக 56 வருஷங்களில் முடிய வேண்டிய ஒரு காப்பிரைட் ப்ராடக்ட்டை 95 வருஷங்கள் நம்ம டிஸ்னி அவங்களுடைய சுய லாபத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக்கு உள்ள கண்டிப்பாக ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. டிஸ்னி காசு கொடுத்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. கிளியராக கட்டாக புரிஞ்சு இந்த காப்பிரைட் எக்ஸ்டென்ஷன் ஆக்டுக்கு மிக்கி மவுஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிற ஒரு டப்பிங் பேரே கொடுத்துருக்காங்க. மொத்த காப்பிரைட்டுமே லிட்டரலி நம்ம டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைக்குள்ள 100 வருஷங்கள் வச்சிருந்திருக்காங்க. இது என்னதான் டிஸ்னி அவங்க சுய லாபத்துக்கு பண்ணியிருந்தாலும் 1928 அப்புறம் ரிலீஸ் ஆன ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸும் இதுக்குள்ள மாட்ட செஞ்சது. ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் இந்த காப்பிரைட்டை ஹோல்ட் பண்ண வேண்டிய அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம டிஸ்னி அதை எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல, நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. இந்த மிக்கி மவுஸை தாண்டி எங்ககிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், மிக்கி மவுஸோட அந்த காப்பிரைட்டை விடுங்கடா அப்படின்னு சொல்லி 95 வருஷங்கள் அந்த காப்பிரைட் முடிவு இப்போதைக்கு 2024 இந்த ப்ராடக்ட் ஸ்டீம் போட் வில்லின்னு சொல்லப்படுற இந்த ப்ராடக்ட்டை ஃப்ரீ பண்ணியிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த மிக்கி மவுஸ் வெள்ளை ஜட்டி போட்டிருக்க இந்த மிக்கி மவுஸை உங்களுடைய சுயலாபத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறீங்களா, பின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்கள் யூடியூப்ல போடுறீங்களா, போட்டுக்கலாம். ஆனால் மியூசிக்கை மட்டும் போட்டுறாதீங்க, மியூசிக்கு தனி காப்பிரைட் ஆக்ட் இருக்கு. பட் இந்த ஃபுட்டேஜை உங்களால் இப்போ யூஸ் பண்ணி என்ன வேணாச்சும் பண்ண முடியும். உங்கள் சுய லாபத்துக்கு இதை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லிட்டரலி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டை போட்டு கலரிங் புக்காக ரிலீஸ் பண்ணலாங்க. லிட்டரலாக அப்படி பண்ணலாம். டிஸ்னி வந்து எப்படி ஏன் மிக்கி மவுஸ் நீ யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்க முடியாது. பப்ளிக் டொமைனுங்கிறது பப்ளிக்காக இந்த ப்ராடக்டை இன்னும் மெருகத்தவும் செய்யலாம், அதே சமயத்தில் குப்பையாகவும் மாற்றலாம். பிகாஸ் இந்த ஸ்டீம் போட் வில்லியோட அந்த ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு பப்ளிக்காக மாறிட்ட அப்புறம் உடனே ஹாலிவுட் சும்மா இல்லாமல்
கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லப்படுற ஒரு கேம்ல இந்த பக்கம் இந்த ஸ்டீம்போர்ட் வில்லியோட அந்த மிக்கி மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு ஹாரர் கேமை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்லாஷர் ஜானர் மூவில இந்த ஸ்டீம்போர்ட் வில்லியோட அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டீம்போர்ட் வில்லிங்கிற ஒரு படத்தையே எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அதை பண்ணலாம், டிஸ்னி ஒண்ணுமே கொடுக்க முடியாது. பட் இது என்னடா போங்கா இருக்கு, உருவாக்கினவங்க தான் அந்த ரைட்ஸ் சொந்தமானது, உருவாக்கினவங்க கிட்ட அந்த ரைட்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லையா நீங்க யோசிக்கிறதுன்னு புரியுது. இப்ப அது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப ஷேக்ஸ்பியர் தான் ஹாம்லெட்னு சொல்ல போற ஒரு நாவல் எழுதுறாரு. இப்ப ஷேக்ஸ்பியர் இது எனக்கு மட்டும் தான் சொந்தம், யாருமே இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவர் எழுதின அந்த ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் த லயன் கிங், டிஸ்னி எடுத்த லயன் கிங்கே ஹாம்லெட்டோட தழுவல் தான். ஹாம்லெட் பப்ளிக் டொமைனா மாறிட்ட அப்புறம் தான் இந்த பக்கம் லயன் கிங்குங்கிற ஒரு விஷயத்தையே டிஸ்னி உருவாக்குறாங்க. பாகுபலியே வந்திருக்காதுங்க, பாகுபலியே கிட்டத்தட்ட ஹாம்லெட்டோட தழுவல் த லயன் கிங் தானே இருக்கும். ஸோ வேற யாராலையுமே அந்த ஒரு ப்ராடக்ட்டை தழுவி தங்களுடைய இமேஜினேஷனை வச்சு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் ஒரு ப்ராடக்ட்டை தான் சொல்றேன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே காப்பிரைட் ப்ரொடெக்டடா வெளியிலேயே வரக்கூடாது, ஆத்தர் கிட்ட மட்டும் தான் அது இருக்கணும், அதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹாம்லெட்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கதே யாருக்கும் தெரியாது, ஹாம்லெட்டை யாராலுமே தழுவி எடுக்கவும் முடியாது, சாம்பிளே பண்ண முடியாது. புரியுதா? அந்த ப்ராடக்ட் அப்படியே அழிஞ்சு போயிடும். லிட்டரலா பப்ளிக் டொமைன்ல ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அது பப்ளிக் பாதுகாக்க ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மிக்கி மவுஸ் ஸ்டீம்போர்ட் வில்லி வந்து பப்ளிக்கா மாற்ற அந்த சமயத்தில் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வேற எவனாவது ஒருத்தன் இந்த ஸ்டீம்போர்ட் வில்லியை வச்சு தனி ஒரு படம் எடுப்பான். அப்போ நம்மளுக்கு ஓகே ஸ்டீம்போர்ட் வில்லின்னு ஒன்று வந்திருக்கே அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும்ல. இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வனுங்க. பொன்னியின் செல்வன் இப்போதைக்கு பப்ளிக் டொமைன்ல தான் இருக்கு. நீங்க நினைச்சா கூட பொன்னியின் செல்வன் அட் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம். பட் இதுவே பொன்னியின் செல்வனோட அந்த மொத்த ரீசன் கல்கியோடய செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்தது யாருக்கும் தெரியாம போயிருக்கும்ல. இப்போ அந்த படம் மாதிரி யாருமே எடுக்க முடியாது, அதை தழுவி எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்குமே யாராலுமே பண்ண முடியாது. ஒரு ஆர்ட்டை நீங்க வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது பப்ளிக் டொமைன்ல வந்தா மட்டும் தான் முடியும். பப்ளிக் தான் ஆக்சுவலாக அந்த ஆர்ட்டே போட்டு பாதுகாக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்தில் இந்த ஸ்டீம்போர்ட் வில்லி அந்த டிஸ்னியோட அந்த கைப்பிடியிலிருந்து மிக்கி மவுஸ் வெளில வந்துருச்சு. அதுவும் முக்கியமாக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன் இந்த மிக்கி மவுஸை மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். வெள்ளை ஜட்டி மிக்கி மவுஸை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். கலர் ஜட்டி ரெட் ஜட்டி போட்டிருக்க அந்த மிக்கி மவுஸை யூஸ் பண்ண முடியாது. அது பப்ளிக் டொமைனாக மாறல, அது வேற ஒரு இட்ரேஷன், வேற ஒரு டிசைன். அது பப்ளிக்காக மாறதுக்கு என்ன ஒரு 20-30 வருஷங்கள் ஆகுங்க. பட் இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு கட்டத்தில் பப்ளிக் டொமைனா மாறதான் செய்யும். 1928 நம்ம சார்லி சாப்ளினோட அந்த சர்க்கஸ்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் கூட உங்களால் காப்பிரைட் ஃப்ரீயா இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வின்னி த பூ அந்த காப்பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைனா மாற்றப்பட்டுச்சு. வின்னி த பூங்கிற ஒரு படம் கூட இப்போதைக்கு ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, சத்தியமா பார்த்துறாதீங்க, கேவலமா இருக்கும். 1928 ரிலீஸ் ஆன நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போதைக்கு காப்பிரைட் ஃப்ரீயா மாறிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக 1980ஸ்லேயே மாற வேண்டிய காப்பிரைட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இப்போ தான் மாறுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க டிஸ்னி எந்த அளவுக்கு மொத்த கவர்மெண்ட்டையுமே கைப்பிடியில் வச்சிருந்தாங்கன்னு. பட் ஸ்டில் இந்த ஸ்டீம்போர்ட் வில்லி இந்த மிக்கி மவுஸோட ட்ரேட்மார்க் வந்து டிஸ்னி கிட்ட தான் இருக்கு. ட்ரேட்மார்க் வேற, காப்பிரைட் வேற. அதாவது இந்த மிக்கி மவுஸோட அந்த டிசைனை என் சுய லாபத்துக்கு என் ப்ராஃபிட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவே இந்த மிக்கி மவுஸை நான் ஒரு ஃபேஸாக வச்சு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அதாவது என்கிட்ட இதே மாதிரி ஏகப்பட்ட டிஸ்னி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இந்த ஸ்டீம்போர்ட் வில்லியை நான் விற்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஃபேஸாக வச்சு மற்ற டிஸ்னி ப்ராடக்ட்ஸை விற்க முடியாது. ஸ்டீம்போர்ட் வில்லியை நீ விற்றுக்கோ, ஆனால் இதை ஃபேஸாக வச்சு டிஸ்னியோட மற்ற பொருட்களை நீங்கள் விற்க முடியாது. புரியுதா? அந்த ரைட்ஸ் இன்னும் டிஸ்னி கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கலாம். பட் ஸ்டில் ஓவராலாகவே இப்போதைக்கு இந்த ஸ்டீம்போர்ட் வில்லியோட அந்த டிசைன் பப்ளிக் டொமைனா மாற்றப்பட்டுருச்சு. சரி, இந்த காப்பிரைட்டில் டிஸ்னி மார்வலுக்கும் போகிறதுமா நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. எஸ், ஆப்வியஸ்லி 1938 தான் பேட்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. ஸோ விச் மீன்ஸ் 2034 இன்னும் 10 வருஷங்கள் கழிச்சு பேட்மேனே பப்ளிக் டொமைனில் வந்துடுவார். வெல், அந்த டிசைன் பேட்மேன் மட்டும்தான். டிஸ்னி மட்டும் அந்த காப்பிரைட் எக்ஸ்டென்ஷனை பண்ணாமல் இருந்திருந்தா இன்னத்துக்கு பேட்மேன் சூப்பர்மேன் மாதிரியான பல மார்வல் அண்ட் டிசி கேரக்டர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீயாக வந்திருப்பாங்க. டிஸ்னி தங்களுடைய சுய லாபத்துக்காக லிட்டரலாக ஒரு 48 வருஷங்கள் இந்த பப்ளிக் கிட்ட சேர வேண்டிய பல பொருட்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ கூட அவங்க நினைச்சா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் போதும்னு விட்டாங்க. நல்ல வேலை விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஆனால் அநியாயம் பண்ணுறீங்களா டே டிஸ்னி டே. ஆனால் இதில் முரண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்னி கிட்ட இருக்க முக்கால்வாசி ப்ராடக்ட் இந்த டார்சானு, அலாதின், இந்த லயன் கிங்கு, சிண்ட்ரெல்லா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிக் டொமைனாக மாற்றப்பட்ட அந்த நாவலில் இருந்து தான் நம்ம டிஸ்னி அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமாடா. ஸோ எனிவேஸ், இந்த மிக்கி மவுஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இல்லைனா காப்பிரைட் எக்ஸ்டென்ஷன் ஆக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களாச்சும் மறக்க வைக்கலாம், காமெண்ட் அந்த லைக் தேடி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி வந்திருக்கோம். ஹாஃபன் கைஸ், வாட்டா.